ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உங்கள் ஒருவன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்ற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் போய் ஒரு 1/2 kg ஃப்ரெஷ்ஷான பீன்ஸாக வாங்கிக்கோங்க. அதை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு 2 சைடுமே நார் எடுத்துகிட்டு சுத்தமாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அடுத்து அந்த பீன்ஸை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பிளேட்டில் ஒரு 3 பச்சை மிளகாயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிள்ளை, ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு 2 தேங்காய் விதையை இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருங்க. கடாய் நல்லா காஞ்ச உடனே அது கூட தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும், கொஞ்சமாக வெயிட் பண்ணுங்கள். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த க்ரீன் சில்லி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இடித்து வச்ச பூண்டு எல்லாமே சேர்ந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. அது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே சேர்ந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அது நல்லா எல்லாம் கலரியாச்சு. இப்போ அது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ண மாதிரி கலரி விடுங்க. இப்போது ஒரு கிளாஸ் வாட்டர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த காய்கறி நல்லா பாயில் ஆகி வரும். அதையெல்லாம் சேர்ந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஒரு பிளேட் எடுத்து அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அது நல்லா கிளறி விட்டு பாருங்கள், அது நல்லா பாயில் ஆகிருக்கு. பாருங்கள், நாங்கள் செக் பண்ணுறோம், அது நல்லா வெந்திருக்கு. இப்போது அது கூட நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருந்த தேங்காவை அதில் போட்டுடலாம். லாஸ்ட்டாக ஒரு வாட்டி எல்லாமே சேர்ந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண மாதிரி கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பீன்ஸ் பொரியல் காரக்குழம்புக்கு ரொம்ப நல்லது இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற ஐட்டம், காரம் அதிகமாக இருக்காது, நல்ல சத்தான உணவு. பெரியவங்க சின்னவங்க 2 பேரும் விரும்பி சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.